மரியாதைக்குரிய நண்பர்களே, எங்களுடைய அந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் என்னன்னா, நண்பர் ஸ்ரீராம் ராஜு இவர் பேர். இவர் நடிகர் விஜயோட ரசிகர், பரம ரசிகர், பக்தர்னு கூட சொல்லலாம். அவர் மேலே அவ்வளோ நேசிப்புள்ளவர். அவர் படம்னா இவர் தொடர்ந்து ஒரு படம் ஏதோ போய் பார்க்குறவர் 50 வாட்டி அந்த தேட்டருக்கு தொடர்ந்து போய் பார்க்குறவர். அப்படி அவர் மேலே ஒரு பிடிப்பு, பாசம், அவர் மேலே ஒரு அன்பு, ரசிகரை தாண்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர். இப்போ திடீர்னு விஜய் அந்த படத்தை வள்ளியப்பன் அப்புறம் பேசுங்க, அந்த அவர் திடீர்னு இப்போ நான் நடிக்கலை, நான் அரசியலுக்கு போகிறேன், இது ஜனநாயகம் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் இவருக்கெல்லாம் ஷாக். இவரை மாதிரி ரசிகர் எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு, அதிர்ச்சி. என்னன்னா, திரும்பி வரமாட்டார், திரும்பி நம்ம பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஃபீல், ஏக்கம் இவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் இவர் இப்போ என்ன இவருடைய முடிவுன்னா, இப்போ வரப்போகிற ஜனநாயகனை தொடர்ந்து இனிமேல் பார்க்க போகிறது இந்த ஒரு படத்தையாவது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். எங்கெங்கே ரிலீஸ் ஆகுதோ, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, எங்கெங்கே ரிலீஸ் ஆகுதோ, எந்தெந்த மாவட்டத்தில் ரிலீஸ் ஆகுதோ அந்த ஊருக்கெல்லாம் போய் ஒவ்வொரு முறையும் போய் உட்காந்து எவ்வளோ நாள் அந்த 34 மாவட்டம் தமிழ்நாட்டில் அந்த 34 மாவட்டத்தில் இருக்கிற தேட்டர்லேயும் அந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி கேரளா 14 மாவட்டம், அதே மாதிரி அந்த கேரளாவில் போகிறது, அது மாதிரி எல்லா ஊருக்கும் நான் போக போகிறேன், அவர் படத்தை பார்க்க போகிறேன். அதே மாதிரி அந்த விஜய் ரசிகர்களும் அவங்களும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் இதோட வரமாட்டேன்னு சொன்னது. அதனால் இந்த படத்தையாவது முழுமையாக நான் பார்க்கணும். அவர் கூட அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிவிட்டு போனோன்னே எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தேட்டர்லேயும் மரியாதை கிடைக்கும், ரசிகர்கள்கிட்டையும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் கூட்டியிருக்கோம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு இயக்குனர் பேரேஸ் சார், ஜெகன் சார், நம்ம ஹீரோ ஆரியன் ஷாம் அவர்கள் இதை ஒத்துக்கிட்டு இதில் கலந்து சிறப்பு விருந்தில் வந்ததுக்காக முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி தம்பி ஸ்ரீராம் ராஜு அவரை பற்றி கருத்து சொல்லுவார். எழுந்து அண்ணா இங்கே அவர் இங்கே வர தம்பி இங்கே வந்துரு, இப்படி வா. எல்லாருக்கும் வணக்கம். கூப்பிட்டு வந்து ஆனால் எல்லாருக்கும் முதல்ல ஆத்மார்த்தமான வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல ஆத்மார்த்தமான வணக்கம். அண்ணா முதல் முறை இந்த மாதிரி கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க சார். எல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன், என்ன பேசுன்னு தெரியல. ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெளிச்சமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆண்டவன் அருள் போல் நினைக்கிறேன். இந்த மீடியா மொத்தமாக அத்தனை கண்கள் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. என் பேர் ஸ்ரீராம், பெரம்பலூர் மாவட்டத்தில் பூலாம்படிங்கிற கிராமத்திலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஒரு மாணவன் தான், லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இது அண்ணாவுக்காக கடைசி படம், கடைசி வரைக்கும் அவர் அன்பாக வழி அனுப்பி வைக்கணும். இதுக்கு மேலே அவர் பார்க்க முடியாதுல்ல. உங்களோட சப்போர்ட்டு நான் எங்கே போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எனக்கான உறவுகள் ஏற்படும். அண்ணனோட தம்பிகள், தங்கைகள், யார் யாரெல்லாம் பார்க்க போகிறேன்னு தெரில, ஆனால் நிறைய உறவுகள் ஏற்பட போகுது. மனுஷங்களை சம்பாதிக்க போகிறேன், அதுதான் பெருசாக நினைக்கிறேன். அண்ணனுக்காக வேறு எதுவும் இல்லை. வாங்க ஜெகன். அம்மா சிறப்பு. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தம்பி ஸ்ரீராம் ராஜு ஒரு மோட்டார் சைக்கிள் டைரிஸ் மாதிரி இந்த இளைய தளபதியோட படத்தை பார்க்குறதையே ஒரு பெரிய ஷெட்யூலாக போட்டு அதை ஒரு 50-60 நாள் படம் கடைசி நாள் தியேட்டரில் ஓடுற வரைக்கும் இப்போ எல்லா தியேட்டருக்கும் போகணுன்ற அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகணுங்கிற அந்த முன்னெடுப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
இது உணர்ச்சிவசப்பட்டு தளபதி இனிமேல் பார்க்க முடியாதுன்னு சொல்லாது, டெய்லி பார்க்கலாம், டெய்லி நியூஸ் வரும். அது சினிமாவில் நடிக்கலைன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். ஒரு அம்மா வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்காக தொப்புள் கொடி கட் பண்ணாமல் இருக்க முடியுமான்னு. அந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அவனை இழந்து அவன் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், வேறு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு விட்டுட்டு தான் அங்கேயே இருக்குமே இருக்க முடியாதுல்ல. ஒரு மக்கள் பணிக்கு வராருன்னா அப்போ இதை விட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து அழுது எமோஷனல் ஆகக்கூடாது. நான் தம்பி மாதிரி இருக்கிற ரசிகர்களுக்கு என்னோடய அன்பான ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுடைய தூய்மையான, அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழ் நடிகர்கள் மட்டும், தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் இல்லை, உலக சினிமாலேயே இளைய தளபதி மாதிரி ஒரு வெறி கொண்ட கோடிக்கணக்கான இதயங்களை வச்சிருக்கிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து இவர் தான் சொல்ல முடியும். உலகம் முழுக்க எந்த ஹாலிவுட் எடுத்துக்கிட்டால் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு, கண் கலங்கி இந்த மாதிரிலாம். ஸோ நான் எது செஞ்சாலும் உங்களோட அன்பை காட்டுறது எல்லாமே, நீங்கள் ரிலீஸ் டேட்டில் கூட வந்து கட்டை விட்டு பால் ஊற்று எல்லாமே செய்யுங்க, நான் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க. நீ பைக்கில் போகிறது ரொம்ப கவனமாக போ, ஏன்னா உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவருக்கு நல்லதாக முடியணும், அவருக்கு நன்மையாக சேரணும். நீ உங்களோட அன்பு வந்து அவருக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த அன்பை வந்து நல்ல வழியில் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க எல்லா விஷயத்தையும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒரு ரசிகனா நானும் தளபதியோட தம்பியை விட ரொம்ப தீவிரமான ரசிகனாக தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். நான் அவரை சந்திச்சப்போ எனக்கு 27 வயசு, கதை சொல்ல வந்தப்போ 2003 நினைக்கிறேன். அந்த 2003 மே 8 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் தளபதி வந்து அவர் புதிய கீதை. ஸோ தளபதி வந்து சினிமா விட்டு போகிறது அப்படின்றதுல வந்து எனக்கு அதில் வருத்தமே இல்லை. ஏன்னா அவர் இங்கே நிறையா சாதிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு இன்னொரு விஷயத்தை நோக்கி போகிறாரு. அதுக்கான முதல்ல வாழ்த்துவோம் சந்தோஷமாக. அதை வந்து ரொம்ப சினிமா விட்டு போகிறாருன்னு துக்கமெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை அதை. ஏன்னா அவர் எப்போ பார்க்கனாலும் ஓடிடியில் அவரோட படங்கள் இருக்க போகுது, மக்களோட தினமும் வந்து தொலைக்காட்சி மீடியாக்களோடு இருக்க போகிறாரு. ஸோ மக்களோடு இருக்க போகிறாரு. அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள் தளபதிக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷம் இந்த ஜனநாயகன் வெற்றி அடைய. ஏன்னா இது வந்து 2 பொங்கல், ஜனநாயகன் பராசக்தி, ரெண்டுமே வெற்றி அடையட்டும். ரசிகர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இந்த வெற்றியை கொண்டாடுங்க, ரிலீஸை கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது வந்து அரசியல் நகருக்கு போயிருக்கிற இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா புதிய கீதைன்ற ஒரு படம் வந்து வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடையலை, ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான படம், தன்னம்பிக்கை கொடுத்த படம் அது. அந்த சாரதிங்கிற அந்த கேரக்டர் வந்து நான் வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்பயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் அந்த சாரதிங்கிற வந்து, ஸ்பீடாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஸோ எனக்கு அப்போ வந்து அவரை நான் பார்த்ததில் வந்து, அவரை நான் படித்ததில், இப்போ பேரரசனெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு அவர்கிட்ட. நான் பார்த்த ஒரு 3 வருஷ காலத்தில் அவருடைய அன்பை நிறைய பார்த்துருக்கேன், அவரோட கான்ஃபிடென்ஸை பார்த்துருக்கேன், அவரோட உறுதியை பார்த்துருக்கேன், அவரோட கோபத்தையும் பார்த்துருக்கேன், அவரோட வைராக்கியத்தை பார்த்துருக்கேன். ஸோ இந்த அரசியல் பிரவேசம், அரசியல் நகர்வு எனக்கு பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ என் புதிய கீதை படத்துலேருந்து ஸ்நேகன் எழுதின ஒரு கவிதையை வந்து வாழ்த்தா சொல்லி விடைபெறுகிறேன். அது தளபதி அவர்களால் பேசப்பட்ட வசனம். அது வந்து ஐஐடியில் வந்து, சென்னை ஐஐடியில் வந்து ஒரு 15 நிமிஷம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு அந்த படத்தோட முக்கியமான போர்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கவிதை தான் அது. நண்பனே, நாளை முதல் விடியலை நீ எழுப்பு, பகல் 2 கேள் பகைதனை பாடு, வானுக்கு மையம்பார், காற்றுக்கு கால்கள் பார், இதயம் போல் உலை, இமைகள் போல் கலை, உன்னிடத்தில் நியாயம் கேள், உலகுக்கு நீதி சொல், காற்றை வடிகட்டு, கடல் நீரை வாய்க்கு பழித்து துப்பிவிடு, நிலவை நிறம் மாற்று, நிலத்தை விரிவு செய், நேரத்தை அயரவை, தூக்கத்தை குறை, 5வது வேதம் சொல், 6வது பூதம் கேள், 7வது அறிவை தேடு, 8வது பிறவியேடு, 9வது திசைகள் தர, 10வது கிரகம் பெற, பட்டாம்பூச்சிக்கு பண்ணை வை, வயது முதிராமல் நிமிர்ந்தனில் பூமியின் வேகம் கேள், அதற்கு முன்னால் ஓடு, நேரத்தை விட வேகமாய் நட. இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. வாங்கண்ணா. நான் தொடங்குறேன். இல்லைண்ணா, இன்ன வரைக்கும் பிளான் பண்ணல, இதுக்கு மேலே தான். ஆமாங்க சார். இப்போ என்னோடய நாலேஜ்க்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அந்த ஆன்லைன் புக் பண்ணுறதோ இல்லை நேரடியாக எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே நான் புக்கிங் ஒவ்வொரு இதாக பண்ணிப்பேன். ஆமாம், 6000 7000 மினிமம் 3000 பேசுகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன்
அவனுக்கு அப்பா அம்மா காசுல தான் இன்னமும் ஒரு ஃபேன் என்பவன் அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் 6000 ரூபாய் டிக்கெட் வந்து பார்க்க முடியும்? ஒரு ஃபேனா நீங்க பேசுங்க. நான் ஃபேனாக அதே மாதிரி ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அந்த ரூபாய் கொடுத்து சுத்தமா பேசுங்க. ஒரு ஃபேனாக அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்குறது சத்தியமாக கஷ்டமான விஷயந்தான். அவனுக்கு அது சந்தோஷமாகுது இல்லை, அதுக்கு அவன் திருப்திப்படுத்திக்கிறான். அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியாது. அவன் எப்படி அமௌண்ட் இது பண்ணுறான் அந்த மாதிரி எதுவும் நான் சொல்ல முடியாது. இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுத்துது. என் வீட்டில் காசு கேட்குறனாலும் என்னை கஷ்டப்படுத்தினதில்லை, அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், எப்படியாவது பார்த்துருவோம். அது ரொம்ப அவமானமா இல்லையா? சார் அதான் அதுக்கு உலக நாடுகளை யூஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகளை பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஆமாங்க சார், படிப்பு கல்வி வளர்க்கக்கூடிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி அம்மாவோட தாலி செயினை விட்டு காசு சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? ஏன்னா தமிழ் சமூகம்னு இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி அதுதான். நம்ம தனிப்பட்டு நம்மளை நம்மளே குத்திக்க வேண்டாம். அஜித் கட்டப்ல வந்திருக்கீங்க. அஜித் ரசிகர்கள் கவர்னங்கிற ஏன்னா இவரோட லாஸ்ட் படம் நீங்களே சொல்றீங்க, அவரும் சொல்லிருக்காங்க. அண்ணா அதான் காரணமா? இல்லைண்ணா இல்லை சேஃப்டி பர்பஸ் இல்லை அண்ணா. ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்கில் போகிறேன், முக்கியமாக மோட்டார் சைக்கிள் நான் ட்ராவல் பண்ணுறேன். இது தூரம் கெட்டப் போட்டிருக்கீங்களா? இல்லை பைக் நார்மல் தான். இது வந்து என்னோட சேஃப்டி. தூரத்தில் இருந்து பார்த்தாலும் ஒரு தெரியும், நைட்லேயும் கொஞ்சம் இதாகும். அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்கில் போகிறதுனால இது நான் கேட்குறேன்னா இங்கே ஜெகன் சார் வந்திருக்காரு, சரி விஜய் வச்சு படம் பண்ணாரு. ஆனால் பேரரசு சார் விஜய் வச்சு 2 படம் பண்ணாலும் அஜித் வச்சு படம் பண்ணாரு. ஆமாம். என்னோட கேள்வி, விஜய் படம் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், அஜித் ரசிகர்களும் வரணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த கெட்டப்பு இந்த கஷ்டம் தான் போட்டுருக்கீங்க. ஆனால் எந்த உள்நோக்கமும் இல்லை. சார் சொன்ன மாதிரி தான் அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க, சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொது தான். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் மதிக்கிறேன். நான் எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன். அதில் வசந்தவர் என்னோட அண்ணன். அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனத்தில் தான் எல்லா முதல்வரும் இங்கே மட்டும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த நாலேஜ் இல்லைண்ணா, எனக்கு இதெல்லாம் அவரை போட்டிருக்கீங்களா அந்த சென்டிமெண்ட்டா? அண்ணா அதுவும் அமைஞ்சுதா? எனக்கு இல்லை அவருக்கு தெரியாது. எனக்கு இந்த BABL நீங்க இது பண்ணிருக்கீங்க. ஒன்றே ஒன்று என்னன்னா, படம் சம்மந்தப்பட்டது மட்டும் இது பண்ணு, இது இவங்க சம்மந்தப்பட்டது மட்டும் அப்படி போகாது அப்படி போகாது நம்ம அட்வைஸ் பண்ண வேணாம். ஒரு ஃபேன்ஸ் பார்க்கும்போது ஆதங்கத்துல தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இதாகும். ஒரு ஜென்ரேஷனோட அமைப்பு ரீதியான சூழல் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இருக்குதும்பா, அது தெரியும்பா, தெரிஞ்சுதான்பா வராங்க. கேள்விதானே கேட்குறோம். அது ஓகே. சொல்லுங்க சார், ஒரு BABL வந்து அது பண்ணிக்கங்க. அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும். சட்டம் படிப்பு என்பது சும்மா இல்லை, விளையாட்டா சட்டம் படிப்பு இல்லை. அப்படி நீங்கள் படிச்சுட்டு இப்போ ஊராக போய் விஜய் அண்ணா படத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொருத்தங்க பார்த்தா வந்து நானும் போகிறேன்னு சொல்லி 10 பேர் கிளம்பி நின்னாங்களா? அது சமுதாயத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? படிக்காதே இருந்திருக்கலாம்ல. ஆனால் என்ன கேள்வி, அவங்க 2 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, அவங்க நன்றி இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஒரு நாளைக்கு ஒரு சாருக்கு மூவி பண்ணாரு. உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லியா? ஏன்னா எல்லா விமர்சனங்களும் இருக்குன்னு, எல்லா அட்வைஸும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அன்புனா என்னென்ன? காதல் அப்பா அம்மா என் மேல வச்சுக்கிற அன்பு. இல்லை அப்பா அம்மான்னு இல்லை, அன்பு இருக்குது. இல்லைண்ணா சட்டம் சொல்லி தர ஏன்னா நீங்கள் கேட்டீங்க, நான் பேசணுண்ணே. அன்புனா என்னென்ன? ஜென்ரலாக அன்புங்கிறது காதல், அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் கேட்டதுனால. அன்புனா நான் யார் மேல அன்பு அதிகமாக வச்சிருக்கேனோ அவங்கள நான் ஏதாவது பண்ணணும். ஆக்டர் மேல அன்பு காமிக்கிற ஒரு அதான் அன்புக்கு மட்டும் கேட்டேன். அனுபவிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோ அண்ணா ஒரே விஷயம், நானும் அஜித் ஃபேன் தான். அண்ணன் ஓகேவா? நாங்களும் ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்த்தோம். இப்போ தெரியுது, உள்நோக்கம் தெரியுது. இப்போ அவர்தான் கடவுள் நினைச்சு நாங்க பார்க்க மாட்டோம். நீங்கள் கேட்கக்கூடாது. அஜித் ரசிகர் வந்து விஜய் ரசிகர் கேட்கக்கூடாது. அதெல்லாம் பேசவே கூடாது. அஜித் ஃபேன் தான். சரி அண்ணா அதே தான் சொல். இப்போ அண்ணா அந்த கேள்வி முடிச்சிடறேன். அந்த கேள்வி முடிச்சிடறேன் அண்ணா, இந்த கேள்வி முடிச்சிடறேன். இது முடிச்சிடறேன்.
நீ கவர்மெண்ட் கேட்கலாம் கேட்குறியா வரப்போ கவர்மெண்ட்டை போய் கேளுங்க. நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை. உண்மைதானே? கிட்டத்தட்ட இந்த மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஏதாவது எதிர்பார்க்குறதா இருக்கட்டும், ஒன்று பண்ணுறதா, அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கா? எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் விஜய் அஜித்துங்கிற ஒரு அவரோட இதை சொல்கிறீங்கல்ல, உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீங்கள் இன்னும் உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க. என்னை வழி காரணம் என்னன்னு கேட்க அதான் சொல்ல வரேன். அதான் சொல்கிறேன். நான் அஜித் சாரி மதிக்கிறேன், அவர் படங்கள் நான் பார்ப்பேன். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் காதல் அப்படின்னா நம்மை தேவையை மறந்துக்கிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறோம்ல, அந்த சாக்ரிஃபைஸ், அது காதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை மறந்துட்டு இன்னொருத்தருக்காக, அது அப்பா அம்மா காதலி தம்பி அண்ணன், இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதோட சொல்கிறேன். நீங்க இங்கே வாங்க, நீங்கள் உட்காருங்க, நான் கேட்குறேன். இதோட முடியுதுண்ணே. நீ தேவையில்லாமல் கேட்டு இதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசினா திரும்ப சொல்கிறேன், கடைசி. இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் நான் தேட்டரில் உட்காந்து என்னென்னு நான் ஃபேரவெல் பண்ணுறேன். என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர எந்த உள்நோக்கம், எந்த அரசியல் இது எனக்கு வேணாம், வராது. அது தயவுசெய்து விட்டுருங்க, கெஞ்சது. விஜய் பாராட்டுவார்னு நினைக்கிறீங்களா? வேண்டாண்ணா, அதான் சொல்கிறேன், எதிர்பார்த்து பண்ணாதது தான் அன்பு. நான் ஏன் அண்ணனுக்கு நான் ஒன்று பண்ணுன்னு நினச்சி நான் எனக்காக இல்லை இல்லைண்ணா அண்ணா சம்பளம் நீங்கள் கொடுங்க. நான் எப்படிண்ணா தனியா போயிருந்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம். இல்லை அந்த ஒரு விஷயம் தானே. இல்லை அதுக்காக தான் அதாவது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கான ஆபத்துக்கு நீங்களே இதை ஆதரிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆதரிக்கிறீங்க. கல்வியில நாடு சிறந்த நாடு தமிழ்நாடு. சார் நாடு இருக்கீங்க. இது நான் ஆதரிக்கலாம், நான் திருப்பதி ஓடி இருக்காது சார். ஸ்ரீராம் சார், தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல பாம்பேல வெளிநாட்டுலலாம் வருது. இங்கெல்லாம் எப்படி பார்க்க போறாங்க? இங்க பைக்ல போறீங்களா? சார் நீங்கள் கேட்கும் போதே அதில் உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது. அவ்வளோ நாள் நான் போகணுன்னா அவ்வளோ நாட்கள் படம்னு ஒன்று ஓடணும். 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார். சார் இது வரைக்கும் நீங்க பார்த்த விஜய் படம் எது? கன்ஃபார்ம் போவேன். ஒரே விஜய் படம் எது பண்றீங்களா? சார் டிக்கெட் கொடுத்து பாக்குறீங்களா? நீங்க சம்பாதித்து வாங்குறதா, பெட்ரோல் வாங்குறதா, நண்பர்களா இந்த செலவு? ஆனால் படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். அம்மாவோட சம்பளத்தை கொடுக்குறாங்க. ரெண்டாவது விவசாயம். நான் அவர் அந்த படிப்பை விஷயம் என் குடும்பத்தையும் பார்க்குற விஷயமாகவும் நாலேஜாகவும் நான் இருக்கேன். சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று இருக்குது. அந்த பரிணாமம் அதில் மனுஷனோட இதில் இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணே. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுண்ணே. எல்லாருக்குமே நமக்கு எல்லாருமே தெரியும். அதில் சினிமா முக்கியமான முக்கியமான டூல். என்னை நிறைய விஷயம் இதுதான், எங்கே என்ன பேசணும், என்ன நாலேஜு, என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை காதலிக்கிறேன். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் திரும்பவும் சொல்கிறேன், என் அண்ணன் வசந்தவர் நிறைய எல்லாருமே பிடிக்கும். அதில் இவர் முக்கியமாக கடைசியாக போகிறாருங்கிறதுக்காக தானே இதை நான் பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் பண்ணலையே. எந்த படத்தை அதிகம் பாத்தீங்க விஜய் படத்துல? அதிகம் பார்க்க போறீங்க? ஆமாண்ணா. மெர்சல் பார்த்துருக்கேண்ணா, சர்க்கார் பார்த்துருக்கேன், திருப்பாச்சி பார்த்துருக்கேன், துப்பாக்கி கத்தி, இதெல்லாம் ரொம்ப துப்பாக்கி கத்திலாம் நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்கள் படம் கிளாஸ் பங்க் அடித்து போயிட்டு அடுத்த நாள் பிரின்ஸ்பல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமோரிஸ்லாம் எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு படமும் முதலாலும் பார்த்துருவேன், டைம் கிடைக்கும் போது பார்த்துருவேன். பைத்தியம் கிடையாதுண்ணே. அதுதானே சொன்னேன், இது ஃப்ளாகே இல்லையாண்ணே. அண்ணா மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டிண்ணே. நீங்கள் நிஜமான பாருங்க. ஆமாண்ணே அண்ணா, இது பளிச்சுன்னு தெரியும் ரோட்ல போனா. கொடி பெண்ணு உங்களுக்கு அது கட்சி கொடி தான். அவ்வளோதான். விஜயே கல்விக்கு உதவி பண்ணி தான் இன்னைக்கு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றாரு. அவர் மற்ற உதவியை விட கல்விக்கு கொஞ்சம் ஜாஸ்தி உதவி பண்ணுறாரு. நீங்களுமே இந்த படத்தை இத்தனை ஷோ பார்க்கறத விட விஜய் பிளானிகளை ஒரு 10 ஷோ பார்த்துட்டு யாராவது நீங்களும் ஒரு மாணவர் வேறு, யாராவது ஒரு மாணவருக்கு உங்களால் இயன்றதை உதவலாமே. ஆனால் சத்தியமாக நான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோடய நோக்கம் படம் பார்க்குறது மட்டும் கிடையாது. இந்த படங்கள் மூலயமா முதல்ல அந்த வணக்கம் வைக்கும்போது சொன்ன நிறைய உறவுகள் நான் சந்திக்க போகிறேன். இதில் என்னோடய இன்டென்ட் என்னென்னா, ரொம்ப ஏழ்மைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற ரோட்டு கடைகள், பழ வியாபாரிகள், நான் எப்படி நினைக்க சாப்பிட்டாகணும்ல,
அந்த சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாத இடத்த நான் சூஸ் பண்ண போகிறேன். அங்கே நான் நிறைய தாய்மார்களை பார்க்கலாம், வயசானவங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு அங்கே நான் சத்தியம் பண்ண போகிறேன். நான் ஒரு நாள் நிச்சயமாக வளரும் போது இல்லை இப்பயே முடியும் போது உங்களுக்கு நான் உன்னை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகள் ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நான் நிச்சயம் பண்ணுவேன். இப்போ என்னால் முடியாது. அந்த 100 ரூபாய் கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உறவையும் நான் ஏற்படுத்துகிறேன். வருமானம் எப்படி சார் இது டிராவல் பண்ணக்கூடிய வருமானம் எப்படி ஈட்டுவீங்க? பெட்ரோலுக்காகட்டும், டிராவலா இருக்கட்டும், யார் காசு, என்ன பேமெண்ட்? நீங்க எதுக்காக ஆரம்பிச்சீங்க அதே நான் கேட்குறேன். டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. சார் கேட்டாரு அவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு. நீங்கள் போகிறது தேட்டர் விசிட்டாக பார்க்கணும். இவ்வளோ தேட்டர் போகிறீங்களா? ஒவ்வொரு படமும் நான் ஆனால் எனக்காக நான் பார்க்குறேன்னா என் ஹானஸ்ட்டுக்கு நான் நிற்கணும். நான் சும்மா டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி காமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒவ்வொரு படமும் நான் முழுக்க பார்த்துட்டு தான் நான் வெளியே வர போகிறேன். அப்போ ஒரே படத்தை எத்தனை வாட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கவுண்ட். விசிட் கிடையாது. அண்ணா இப்போ முதல் நாள் நம்ம கமலா சினிமாஸில் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். ஷோ முடிக்கிறேன். அங்கேருந்து அடுத்தது என்னோடய பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்கு அங்கே போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிட்ணும், எனக்கு டயர்டாகும், என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும்ல. அந்த டைமு அடுத்த நாள் கொண்டு போயிருதா அங்கே அந்த தேட்டரு அது உள்ளே போய் பார்க்குறேன். இப்படி தான் அந்த ட்ராவல் பண்ணவும் முடியும். ஒரு நாள் அதுக்கெல்லாம் எவ்வளோ மேலும் அந்த டாபிக் விட்டுருவோம். ஓகே, இப்போ நீங்களாம் கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ விஜய் சார் ரசிகர் இது வரைக்கும் வந்திருக்காங்க, ரசிகராக இருந்திருக்காங்க. கட் அவுட் ஓகே, பாலவேஷம் பண்ணுறது ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து யாரும் ஆதரிக்கலை. அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இவர் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ காலேஜில் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு பிரியாவோட கொடுப்பாங்கல்ல, அதான் இது. நீங்கள் லாஸ்ட் நாள் ஒன்றா கூட்டிகிட்டு பண்ணுறீங்கன்னா கேட்கக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தர் தன் வெளிப்பாடு ஒரு பிரியாவோட மாதிரி அதுக்கு ஒரு இது காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுறாரு. அது இது வரைக்கும் ஓகே. நானும் சரி. இதுக்கப்புறம் அவர் அரசுக்கு போயிட்டார், தலைவராகிட்டார், தேர்தல் சந்திக்க போகிறாரு. இப்போ விஜய் ரசிகர்களோட வேலை என்ன அதான் கேள்வி. சரிதான், இருங்கண்ணா. இப்போ நீங்களும் படிக்கிறாங்க, நான் படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா ஏவலைண்ணா, நான் விஜய் ரசிகர், அஜித் ரசிகர், நான் படித்து முடிச்சிட்டேன். அண்ணா அதை விட்டுருங்கண்ணே, சும்மா நீங்கள் அப்படி பேசுறீங்கண்ணா. ஒருத்தர் வந்து அவர் ரசிகராக வந்து ஒரு இது யார் நீங்கள் கேட்கறது தோறண்ணா வேற. தம்பி என்ன கேட்குறீங்க நீங்கள்? பேசக்கூடாது. என்ன பேசிக்கிறீங்க நீங்கள்? இதுவோ அது மட்டும் தான் கேட்கணும். அவர் பொதுவாக பேசிக்கிறீங்க நீங்கள். நீங்க பொலிட்டிக்கல் எடுக்கிறீங்க, சும்மா இல்லை எல்லாத்துக்கும் போட கொண்டு அது கேட்கக்கூடாது. அவர் ரசிகர் அன்பு வெளிப்படுத்துறாருன்னா அவரை போட்டு என்னமோ புசுல நடந்து கேட்குறீங்க. அது நீங்கள் போடுங்க சார், நீங்கள் போடுங்க சார். விருப்பம் அவர் விருப்பம் இது, நீங்கள் போடுங்க. உங்க விருப்பம். நீங்க அஜித் கேட்காது சார். அஜித் விஜய் ரசிகர் கேட்பீங்களா நீங்கள்? நீங்கள் எப்போ போங்க சார்? சும்மா போயிட்டு நீங்கள் அஜித் ரசிகர்னா சீன்ற மாதிரி இருக்குது. தப்பு ஒரு பையனை சொல்றாரு. யார் நீ? உங்களுக்கு பெரிய இல்லை சார், அவர் பெரிய சார். நீங்க அப்படி கணிக்க கூடாது. உங்க அளவுகள் வேற, அவர் அளவுகள் வேற. ஐயா அவங்க பெரிய, உங்க அம்மா உங்களுக்கு பெரிய தாய் தெய்வம். எங்க அம்மா எனக்கு தாய் சார். அப்படிங்க சார், சும்மா போட்டு சார், சின்ன பின்ன போட்டு ஓவரா சும்மா என்ன சொல்ல வேணும்? சும்மா ஒரு கேட்கறது நீங்கள் பத்திரிக்கை தானே அது கேட்குற ஒரு தர்மம் இருக்கும்ல. சீன்ற மாதிரி கேட்கக்கூடாது. போய் அண்ணன் போட வேண்டிய என்ன அப்படின்னா நீங்கள் போடுங்க, நீங்கள் சம்பர் கேஸ் நீங்கள் போடுங்க சார். சும்மா போட்டு சொல்ல ஒரு மேட்ரியாக கேட்குறேன். விஜய் ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள், இப்போ தொண்டராக மாறிட்டீங்க. இப்போ இவர் உட்காரண்ணா, இப்போ நீங்கள் ஒரு தேட்டராக போய் பண்ணுறது உங்கள் விருப்பம். ஓகே, உங்கள் அன்பு வெளிப்பாடு. இப்போ அரசியல் வந்தால் தொண்டர் வந்து இப்போ நீங்கள் என்ன உங்களோட என்ன உங்களோட செயல்பாடு என்ன? படம் ரிலீஸ் ஆகும்போது தோரணம் கட்டினீங்க, ஓகே. இப்போ என்ன அவர் மக்கள் சேவை போட்டார், நீங்கள் எங்கே போறீங்க? ரசிகர் எங்கே போறீங்க? நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்னோட வேண்டுகோள் ஒன்றே தான், நீங்கள் அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம், அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம், கட்டவுட் வைக்கலாம், என்ன பண்ணுறது. இன்றைக்கி ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்கே மக்கள் சாஞ்சிறாங்க. அதான் இன்றைக்கி விபரீதம். இங்கே நல்லவன்லாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம்,
எனக்கு கொள்கை இருக்குது அப்படி இருக்குது என்ன சொன்னாலும் சரி கடைசி அவன் பணம் கொடுக்கணும் அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க. நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் ரசிகர்கள் வந்து என்னன்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத தடுக்கிறதுல தனி படையை வைக்கணுங்களா. அது விஜய் சார் வெளியே சொல்லணும். விஜய் சார் வந்து அவர் பேசுகிறாரு, ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாரு, ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாரு. ஓகே, இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயம், எவ்வளோ கேடுகட்ட விஷயம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம் ஃபஸ்ட்டு. முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்ல கட்டம் பார்க்க மாட்டாங்க. கொள்ளை அடித்தவன் பணம் கொடுப்பான், அவனுக்கு ஓட்டு போட்டுவாங்க. நான் சொல்ல இந்த கட்சி அது எந்த கட்சியும் இல்லை, பொதுவாகவே எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டு எனக்கு அழகு. விஜய் சார் வந்து நீங்கள் மாநாட்டில் 1000 பேசுகிறத விட இந்த விஷயத்த திரும்ப பேசுங்க. உங்கள் ரசிகர்கள் சொல்லுங்கள், உங்கள் தொண்டருக்கு சொல்லுங்கள். உங்கள் ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத கண்காணித்து தடுத்தா தான் அடுத்த ஒரு தலைமுறை அடுத்த ஒரு மாற்றம் வருமே தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும். இதை நான் விஜய் ரசிகர்கிட்ட விஜய் சார்ட்டையும் வேண்டிக்கிறது. ஓகே, ஓகே. அப்படியே குரூப் நின்று போட்டோம். அழைப்புக்கு நன்றி. இது ரொம்ப ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து இவெண்ட்டு. நான் வந்து கேள்விப்பட்டேன் வந்து தம்பி வந்து ஸ்ரீராம் இது மாதிரி வந்து பண்ணுறாருன்னு. அது கேட்ட உடனே ரொம்ப ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டான லைக் வந்து இவெண்ட்டு அண்ணன் வந்து கூப்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து வரணும்னு வந்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய வந்து எஃபர்ட்டு இவர் போட்டிருக்கிறாரு, அதுக்கு வந்து பாராட்டணும் இவரை வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா எந்த ஒரு சினிமாவை வந்து எடுத்தாலுமே சார், நான் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் அந்த நாள்னு. இப்போ சினிமான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ட்ரீம் வேர்ல்டு மாதிரி, ஒரு கனவு வேர்ல்டு மாதிரின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் எவ்ரிடே ஒவ்வொரு கேரக்டரு ஒவ்வொரு ரோலாக நீங்கள் வந்து ஆக்ட் பண்ண வந்து முடியும். ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து டாக்டராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு நாள் வந்து லாயராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு நாள் நீங்கள் வந்து போலீஸாக வந்து ஆக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் வந்து கிரிமினலாக வந்து ஆக்ட் பண்ணலாம். அது மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் நிறைய வந்து கற்றுக்கலாம். அது நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷன்லேயோ எந்த ஒரு தொழிலையோ அது வந்து சாத்தியம் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணும்போது அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணேன். அந்த சினிமா அந்த வந்து ப்ரோசஸ்ன்றதை வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பண்ணேன். ஒவ்வொரு சினிமாலேயும் அவ்வளோ ஒரு வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக போன வாரம் வந்து சாரோட படம் பேரரசு சாரோட வந்து படம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், திருப்பாச்சி படம். நான் அது ஸ்கூல் டைமில் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன பையன். ஆனால் இப்போ நான் வந்து போன வாரம் வந்து மறுபடியும் ஜஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 கேரக்டர் வந்து இருக்கும். அதாவது அந்த சனிய சகடை, பான் பராக் ரவி, அப்புறம் வந்து பட்டாசு பாலு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். ஒரு வில்லன் ஒரு படத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது வந்து ஹீரோவுக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டு. அதுதான் நம்ம எனி ஒரு கமர்ஷியல் படத்தோட வெற்றி பார்த்தாலுமே வில்லன் கேரக்டர் வந்து அதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. இப்போது திருப்பாச்சியாக வந்து ஆகட்டும், இல்லை வந்து கில்லியாக வந்து ஆகட்டும், இல்லை ரஜினி சார் பண்ண படையப்பா, இப்போ வந்து சிவாஜி, எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் சாரோட படம் புதிய கீதை வந்து அது வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் வந்து பார்த்துருக்குறேன். அது வந்து மோட்டிவேஷனுக்கான வந்து படம். அந்த வந்து சாரதின்ற ஒரு வந்து கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் வந்து இருப்பார், ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னால எப்படி அவரோட விதியே வந்து மாற்றாருன்னா வந்து ஒரு கதை. அதுவும் ஒரு அருமையான வந்து ஸ்டோரி. ஐ திங்க் வந்து அமிஷா பட்டேல் வந்து பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ இதில் நம்ம என்ன தான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு படம் வந்து எடுத்தாலும் கடைசியாக அந்த படம் வந்து வெற்றியா தோல்வியான்றது வந்து ஒரு ரசிகன் தான் அதை வந்து இது பண்ணுறான். ஒரு ரசிகன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஜஸ்ட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு லைக் வந்து அன்பை வந்து காட்டுறாங்க. இன்றைக்கி ஒரு ரசிகன் காட்டுற ஒரு அன்புனால தான் இன்றைக்கி விஜய் அண்ணா வந்து நெக்ஸ்ட்டு கோட்டைக்கு போகிற வந்து லெவலில் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் வந்து சொன்னீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த ஃபேன் தான், ரசிகன் தான். அந்த வந்து ரசிகன் கொடுக்குற ஒரு வந்து அன்புனால தான் இன்றைக்கி சினிமா வந்து போயிட்டுருக்கு இப்படி. ஸோ இவர் பண்ணுற முயற்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன். மற்றபடி ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றியாக வந்து ஆகணும். விஜய் அண்ணாக்கு அரசியலில் ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சு அவர் ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணுன்னு வாழ்த்துப்படுகிறேன். நன்றி.
அப்படியா? சார் இப்படி வந்துருங்க. தேவன்பா அப்படியே வா. மறந்துதான் போனோம் அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சு நீங்கள் சினிமா ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா ஓரம் கட்டிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க மக்களோட பயணிங்க. நீங்கள் எந்த ஊர் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? சென்று வந்துருக்கு சார்.